அனைவருக்கும் வணக்கம். மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் உலகத்தில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை. சளி குறைந்த உணவு. சளி குறைந்த உணவில் நாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது உடல் தூய்மை. நம் உணவு பாதையை எப்படி தூய்மை செய்வது என்பதை ஏறத்தாழ 1922 1922 ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு 102 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் 1866ல பிறந்திருக்காரு. ஒரு 20 வயசு 22 வயசுலயே அவர் வந்து இராணுவத்துல சேர்ந்து மீண்டும் வெளியே வந்து தன் உடலை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுதான் இந்த மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். அருமையான ஒரு அற்புதமான ஒரு நூல். இதுதான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்ற புத்தகத்துக்கு அடித்தளம். தமிழ்நாட்டுல இது ஏறத்தாழ ஒரு 20,000 காப்பியாவது போயிருக்குது. இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. ஆனா எல்லாரும் இதை பற்றி பேசுறது இல்ல. உணவில்லாமல் வாழும்படி உணவு இல்லாம உடம்பு எப்படி இயங்கும் அப்படிங்கறத தவிர மற்றவங்களோட சொந்த விஷயத்துல நீங்க மனம் போனபடி தின்னுட்டு இருக்கிறீங்களா அதை பத்தி பேசுறது இல்ல. நீங்க மனம் போனபடி தின்னுட்டு இருக்கிறத பத்தி இங்க எதுவும் பேசுறது கிடையாது. நீங்கள் அறிவு சார்ந்து உடம்பை எப்படி தூய்மை செய்றீங்க அதான் கேள்வி. அறிவு சார்ந்து உடம்பை எப்படி தூய்மை செய்யறது அப்படிங்கிறது அடிப்படை. சரி, அப்படின்னா இவர் அடிப்படை என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இதுல சுருக்கமா இருக்கு. அதுதான் விஞ்ஞானம். நமக்கு விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி இப்ப நடப்புல எப்படி கொண்டு வர்றாங்க, யார் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது அர்னால்ட் டெக்ரட் புத்தகத்தை படிக்கிறது என்பது வேறு, அதை படித்து உணவு இல்லாமல் இயற்கை ஆற்றலில் வாழ்வது என்பது வேறு. அதை வந்து இயற்கையோடு பொருத்தி பார்க்கணும். உடம்பு தனக்குத்தானே குணமாக்குறது காட்டணும். உடம்புல ஆக்சிஜன் சக்தி, ஆக்சிஜன் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அந்த தனிமம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்புறம் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமாக இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கணும். பிறகு 16 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்தது. இதை வைத்துக்கொண்டு உடம்பு தனக்குத்தானே ஆட்டோபேக் என்று சொல்லக்கூடிய தனக்குத்தானே மருத்துவ முறைகளை அது உருவாக்கி கொள்ளும். இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் அறிவியல் படுத்த வேண்டும். சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் என்ன சொல்றாரு? நியூ நியூ எடிஷன் வித் கான்டெம்பரரி இன்சைட் டு எகரேட் அப்படின்னு சொல்றாரு. சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே. சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே டு ஹெல்த்ங்கிறாரு. இதுல சொல்லப்படுகின்ற முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது, அந்த ஆற்றல் எங்கே இருந்து வந்தா தான் நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும். நாம் உணவு பழக்கம் என்பது வேறு, உடம்பு ஆற்றலை உறிஞ்சி கொள்றது என்பது வேறு. நாம் தாவரத்திலிருந்து தோன்றி இருக்கிறோம், தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. அதுதான் விஞ்ஞானம். இது இந்த ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு, விண்வெளி சக்திகளை பெற்று வாழும் முறை. டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதியை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இவர் ஒரு சயின்டிஸ்ட், பிஏ சிவில் இன்ஜினியர். தன்னுடைய உடம்பு கெட்டுப்போன உடம்பை 93 கிலோ இருந்த எடையை 6 மாதத்தில் படிப்படியாக அந்த எப்படி தொடங்குறப்ப என்ன எடை இருந்தது, என்ன சாப்பிட்டு எல்லாம் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதை உலகமெங்கும் அறிய செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை விட்டு போட்டு அர்னால்ட் டெக்ரட் தியரி பேசிட்டே இருந்தீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் புரிய போறது இல்லை. அதை எடுத்து சுய ஆராய்ச்சி யாரு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நிறைய பேர் அந்த சித்தர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் வந்து நம்பிக்கை அடிப்படையில், அறிவு அடிப்படையில், சோதனை அடிப்படையில், மருத்துவ அடிப்படையில், விண்வெளித்துறை அடிப்படையில் எல்லாம் நேரடியாக அணுகியிருக்கார். இவர் சிவில் இன்ஜினியர். இவர் பார்க்காத ஆராய்ச்சி நூல் கிடையாது. பல இடங்களை போய் ஆராய்ச்சி பண்ணி, பிஹெச்டி மெடிக்கல் காலேஜில் போய் ஆராய்ச்சி பண்ணி, அங்கிருந்து சிபார்சு கடிதம் வாங்கி டெல்லி எய்ம்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. அங்கிருந்து எந்த பதிலும் வரல. பிறகு அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளித்துறைக்கு அனுப்புறாரு. நான் அந்த மாதிரி என்னோட உடம்பு இப்படி தகுதியோட உடலா இருக்கு, இது மாறிவிட்ட உடல் அப்படின்னு சொல்றாரு. மாறிவிட்ட உடல் தான் நமக்கு தேவை. ஒரு பட்டுப்புழு அது ஆரம்பங்களில் இருக்குது, ஒரு ஆரம்ப கட்டத்தில் அது கம்பளி புழுவாக இருக்கிறது, சிறு கம்பளி புழுவாக பார்க்கறதுக்கு நாம் அது கொஞ்சம்
அருவருப்பாக தெரியும். சாதாரண தழைகளை சாப்பிட்டு கொண்டு மேய்த்து கொண்டிருக்கும். பிறகு படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் உடலவே மாற்றிக் கொள்கிறது. மாற்றி தேன் சாப்பிடுகின்ற ஒரு பூச்சியாக மாறிவிடுகிறது. அது அழகிய வண்ணத்து பூச்சி என்று சொல்கிறோம். இதே மாதிரிதான் நம் உணவு பழக்கத்தின் மூலமாக ஒரு நியாயமான, உண்மையான ஒரு அஹ், உண்மையான வேதியியல் மாற்றம் நிகழ்வதை தடுத்து விடுகிறோம். நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக உண்மையான வேதியியல் மாற்றம் நமக்கு சிறு சிறிது பல வேதியியல் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்த கட்ட வேதியியல் மாற்றத்துக்கு போகாமல் இருப்பது நம் உணவு பழக்கத்தின் காரணமாக அந்த அடுத்த கட்ட வேதியியல் மாற்றம் நிகழாத காரணத்தினால் நாம் நல்ல ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம். அதைத்தான் நாங்க சுருக்கமா சொல்றோம். ஜெர்மன் டாக்டர் நேச்சுரோபதி டாக்டர் செட்டில்ட் இன் அமெரிக்கா, பேஜ் நம்பர் 50 50 to 60. இந்த புத்தகத்துல 50லிருந்து 60 வரைக்கும் இந்த புத்தகத்தில் 59ஆம் பக்கத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? Vitality does not depend directly and primarily upon food, but rather from the fact of how far and how much function of the human engine is obstructed, clogged up by mucus and toxin. Page number 64-65. The human body does not expel, burn up, or use up a single cell that is in vital condition. The cleaner, the more free from obstruction from waste. The body is the easier and longer you can fast with water and air alone. The limit where real starvation sets in is yet unknown. The limit where real starvation sets in is yet unknown அப்படிங்கிறார். அதாவது ரியல் ஸ்டார்வேஷன், உண்மையான பற்றாக்குறை, உண்மையான இல்லாத நிலை என்பது இல்லை என்று சொல்கிறார். அப்ப வறுமை இல்லை, நோன்பு இல்லை என்று பொருள். தூய்மை செய்ய செய்ய வறுமை நோன்பு நீங்கி விடுகிறது. இதுதான் அந்த ஃப்ரம் தி லிமிட் வேர் ரியல் ஸ்டார்வேஷன் செட்ஸ் இன் இஸ் எட் அன்னோன். பேஜ் நம்பர் 69. Under ideal condition, nitrogen is assimilated from air. பிராக்கெட்ல பை பியூர் பாடிங்கிறது. அது என்ன பியூர் பாடி? அதை தான் நம்ம படிக்கிறோம். சரி, பேஜ் நம்பர் 160-161. In a body free for all waste and poison, if you simply supply the engine with necessary water, which is used up, you ascend into higher state of physical, mental and spiritual condition. அதாவது சிலேத்மம் கபம், சளி குறைந்த உணவின் முறையில் சிகிச்சை அளிக்கும் முறை. மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. அது மனித உடல் என்ற இயந்திரத்தும் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்று பொருள். அதாவது சளி எந்த அளவுக்கு அடைபட்டு நிரப்பப்பட்டு, எனக்கு 199 குழந்தைகள் சளியாலும் உணவு பாதையும் இரத்த பாதையும் மூச்சுக்குழாய் பாதையும் அடைபட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது, எல்லா உறுப்புகளுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய நோய்க்கே காரணம். மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப்பொருள்கள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீண்ட உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது.
உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனையும் எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ உள்ளது. எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் புரோட்டீன் எடுத்துக்கணும். கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படும் சுத்தமான மனித உடல் இந்த என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். நாம் உண்ணும் உணவே எந்த விதமாக செலவாகிறது என்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது அப்படியே நீங்க புரிஞ்சுக்கலாம். நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக இந்த உடம்பு செலவு பண்ணுகிறது என்று வெங்கடேசன் எழுதுகிறார். சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீருமுடன் வெளியேற்றப்படுகின்றன. 3. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறி மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீரிணவு முறை சொல்லுகிறது. இப்ப நீரிணவு முறையை சொல்லணும். இது யார் செய்யறது? வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. ஆக இந்த புத்தகம் தான் தற்பொழுது இறுதியானது. இது 122 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. 1920 அவர் 1922 அவர் மறைகிறாரு. ஆனா அதற்கு முன்னாடி எழுதிட்டாரு. கிட்டத்தட்ட 1890 எழுதியிருக்கணும். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 125 ஆண்டு 1.25 நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் அது. உலக புகழ் பெற்ற புத்தகம். அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்து நமக்கானதா கொண்டு வந்திருக்காரு. உலக மக்களுக்காக கொண்டு வந்திருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? மிகப்பெரிய யோகி. திருமூலர் என்ன சொல்லுகிறார்? அதை மிகப்பெரிய யோகி. பதஞ்சலி என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் எடுத்து சார்லஸ் டார்வினுடைய கண்டுபிடிப்பு எப்படி இருக்கும், அது எப்படி பரிணாமத்தில் முன்னேறும் என்று சொன்னால், 7ஆம் அறிவை பெற்று தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் நினைத்து வாழும் நிலைக்கு கொண்டு போகின்ற இயற்கையை தன்னை அழித்துக் கொள்ளாமல் சந்ததியை வளர்த்துகிறது. தன்னை அழிக்காமலே, தன்னை சாகடிக்காமலே, ஆரம்ப கட்டத்தில் தன்னை அழித்துக் கொண்டு தன்னை சாகடித்துக் கொண்டுதான் தன் இனப்பெருக்கம் செய்தது 4ஆம் நிலை வரைக்கும். 5ஆம் நிலையில் 6ஆம் நிலையில் பெற்றோர்கள் இருப்பார்கள். 7ஆம் நிலையில் தன்னுடைய குடும்பம் நிலையாக இருக்கும். அந்த நிலை வரைக்கும் கொண்டு போகணும். அதுதான் இயற்கை. அதுதான் சித்தர்கள் பேசுவது நம்ம நம்பிக்கை. ஆனால் இது அறிவியல் அடிப்படையில் வருவது. அதனால மீதப்பகுதி, இந்த உணவுடைய மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச், கொழுப்பாக பல பகுதிகளில் தங்கி ஸ்டார்ச் தான் கொழுப்பாக மாறி சரியா மாறும். பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. நீரிணுவின் மூலம் மாதக்கணக்கில் கிடைத்தெடுத்த பிறகு கடைசியில சுத்தமாகி மாறிவிடுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு தடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களும் நீரிணவு முறைக்கு நீர்முறையை பயன்படுத்தி பயன்பெறலாம். நீரிணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் ஆர்னால்ட் லெக்ரெட் கூறுகிறார். வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீரிணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவுக்கு காரணம் ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரம், சோதர சாஸ்திரம், மந்திர சாஸ்திரங்களும் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன. இறந்த மிருகங்களின் உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்தர் வாக்கு. Man is a miniature of the universe in which he lives. மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் என்பது டாக்டர் ஆர்னால்ட் லெக்ரெட்டனுடைய கருத்து. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிரம்மசூத்திரம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள் அவைதான் உண்மை. டாக்டர் ஆர்னால்ட் லெக்ரெட் அவர்கள் எழுதிய சிலைத்துமில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன். இதுதான் அதனுடைய அற்புதம். ஆக காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாளிசம் செய்து லேசான சுவை சேர்த்து உப்பு காரம் குறைவா போட்டு மாலை ஒருவேளை கட்டாயம் 180 நாளைக்கு சுத்தம் செய்து வந்தால் உங்கள் உடல் இழைத்து வரும். கெட்டுப்போன உப்பும் நீரும் வெளியேறும். இழைத்து வரும் என்று சொன்னால் தேவையற்றதை மட்டும்தான் உடம்பு வெளியேற்றும். ஆக நிலத்தை எடை வரும். அப்பொழுது நீங்க மாதம் ஒரு மருத்துவ சோதனை பண்ணி பார்த்துட்டே வரணும். எடையை கவனிக்கணும். மாத மருத்துவ சோதனை கவனிக்கணும். மனதை அலைய விடக்கூடாது.
150 நாள் செய்ததுக்கு அப்புறம் இனிமேட்டு நீங்க செய்ய தேவையில்லை. உடம்பு சுத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க நீர்ப்பயிற்சி செய்ய தேவையில்லை. தூய்மையான காற்றையும் நீரையும் மட்டும் ஒரு நாள் இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்க சாதாரண உணவு, ஏதோ ஒரு சைவ உணவு இருக்கு இல்லையா? விரும்பிய சைவ உணவு சாப்பிட்டு பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. மீண்டும் சுத்தப்படுத்தி பாருங்க. மீண்டும் உங்களுக்கு மரணம் நெருங்காது. நன்றி, வணக்கம்.